இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கதிர் கூட வாழணும்னு அவ எப்பவோ முடிவு பண்ணிட்டா. அண்ணே, இவங்க வழக்கம் போல இவளை காப்பாத்த தான் பாக்குறாங்க. உங்க பொண்ணு உங்க கூட இல்லாம போனதுக்கு இவதான் காரணம். இவங்க அம்மாவை ஒதுக்கி வச்சதால இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொரு ஆளையா இந்த வீட்டை விட்டு பிரிச்சு வெளியே அனுப்ப பாக்குறாங்க. இவள பொண்ணா தத்து எடுத்தீங்க, இப்போ பெத்த பொண்ணையே உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டா. அன்னைக்கு கதிர்கிட்ட தனா கழுத்துல தாலி கட்ட சொன்னதும் இவதான். இப்போ தனாவுக்கு இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்து வெளியே அனுப்பினதும் இவதான். எல்லாத்துக்கு பின்னாடி இவதான் இருக்கா. ஐயோ, ஏன் இப்படி எல்லா பழியையும் அவ மேல போடுறீங்க? அவ இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் எல்லாமே பண்ணா. போதும். இல்லங்க, மாயாக்கு தனாவை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கணும்னு எந்த எண்ணமும் இல்ல. அவ நல்லா வாழணும்னு தான். அவ செய்யற எல்லா தப்புக்கும் பின்னாடி நீ ஒரு காரணத்தை கொண்டு வந்து நிக்கிறல்ல? இதுதான் அவ குடும்பத்துக்காக செஞ்ச நல்லதா? அந்த கதிரவன் அவளை ஏதோ பேசி ஏமாத்திருக்கான்னு நினைச்சேன். இவ்வளவு சேர்ந்துதா என் பொண்ணு மனசை கெடுத்திருக்கா. சரியா சொன்னீங்கன்னு. இவ இந்த வீட்டுக்கு சரியான மகளும் கிடையாது, மருமகளும் கிடையாது. இவளை நீங்க மகளா தத்து எடுத்தீங்களே, அப்போ நம்ம குடும்பத்துக்கு புடிச்ச சாபம் இன்னும் நம்மள விட்டு போகவே இல்லை. அண்ணே, இவளை நீங்க மன்னிச்சு விட்டதெல்லாம் போதும்ண்ணே. இப்ப இதுக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஏங்க, வக்கீல் சார், நான் ரகுராம் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே வீட்டுக்கு வாங்க. ஜானகி, என் பொண்ணு என் கூட இருக்க கூடாதுன்னு நினைச்சேன்ல, இன்னைக்கு உனக்கான முடிவை நான் சொல்றேன். ஏங்க, ஏங்க,